வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன டாபிக்? இன்னைக்கு மகா சிவராத்திரி. அனைத்து மக்களுக்கும், இந்து மக்களுக்கும் இனிய மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அவருடைய விஷயம் கன்வே பண்ணியிருக்காரு. இப்போ டாபிக் என்ன அப்படின்னா, இன்றுடன் உத்தரப்பிரதேசத்தில் பிரயாக்ராஜில் நடக்கக்கூடிய மகா கும்பமேளா நிறைவடைகிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை கேள்விப்பட முடியுது. இந்த மகா கும்பமேளாவில் எவ்வளவு பக்தர்கள் தெரியுமா கலந்துக்கிட்டாங்க? 63 கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் புனித நீராடி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரத்தை உத்தரப்பிரதேச கவர்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. சில பேர் கூட இவ்வளோ பேர் அங்கே ஒன்றா குளிக்கிறதுனால அந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் அசுத்தமாக இருக்குது, கிருமி பரவுது, நோய் தொற்று பரவுது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. யோகி ஆதித்யநாத் பதிலடி கொடுத்தாரு. நான் கூட சொன்னேன்ல, ஆர்எஸ் பாரதியுடைய மகன் அந்த திரிவேணி சங்கம நீரை சாக்கடை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு நான் நேற்று ஒரு அப்டேட்டை கொடுத்துருந்தேன். யோகி என்ன தெரியுமா சொல்கிறாரு? கழுகுகள் அங்கே பிணங்களை பார்த்தன, பன்றிகள் அங்கே அசுத்தத்தை பார்த்தன, நம்பிக்கை உள்ளோர் அங்கே ஒழுக்கத்தை பார்த்தார்கள், பக்தர்கள் அங்கே கடவுளை பார்த்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு யோகி ஆதித்யநாத் அவர்கள் தன்னுடைய ஸ்டைலில் பதிலடி கொடுத்தாரு. இந்த அப்டேட்டை நான் நேற்று கொடுத்துருந்தேன். இப்போ என்ன அப்டேட் தெரியுமா? கோடிக்கணக்கான பேர் அந்த திரிவேணி சங்கமத்தில் குளிக்கிறதுனால அசுத்தமாயிருது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ஒரு பொய்யை பரப்பிக்கிருக்காங்களே, அது பொய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சயின்டிஸ்டுடைய பேர் அஜய்குமார் சங்கர். அப்துல் கலாம், ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய ஃப்ரெண்டாக இவர். பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்காரு இந்த சயின்டிஸ்ட் அஜய்குமார் சங்கர் அவருடைய பேர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் மற்ற நதிகள் மாதிரி இல்லை கங்கை நதி. கங்கை நதியில் பார்த்தீங்க அப்படின்னா 1100 வகையான இயற்கை வைரஸ்கள் இருக்குது, நேச்சுரல் வைரஸ்கள் இருக்குது. 37 டிகிரி செல்சியஸ் அந்த ஹீட்டில் கூட அந்த வைரஸ்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் அது அந்த கங்கை நீரில் இருக்குது. 1100 வகையான இயற்கை வைரஸ்கள். இதனுடைய வேலை என்ன தெரியுமா? அந்த கங்கை நீரில் உருவாகக்கூடிய அந்த பாக்டீரியா இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாக்டீரியாவை உடனே இது தாக்கி அந்த பாக்டீரியாவை கொன்னுருது. கோடிக்கணக்கான பேர் அந்த கங்கை நீரில் குளித்தாலும் அந்த குளிக்கிறதுனால வரக்கூடிய அந்த அசுத்தத்தினால் ஏற்படக்கூடிய அந்த பாக்டீரியாஸ் இருக்குல்ல, அதை இந்த இயற்கை வைரஸ்கள் போட்டு தள்ளிடுது. அதனால எவ்வளோ கோடி பேர் வேணாலும் கங்கை நீரில் குளிக்கலாம். கங்கை நீர் அதுவே சுத்திகரிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி நேச்சுரலாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் அஜய்குமார் சங்கர் அப்படிங்கிறவர் இந்த கருத்தை தெரிவிச்சிருக்காரு. இப்போ கூட இந்த மகா கும்பமேளா நடக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாங்கள் நிறையா பேர் குளிக்கக்கூடிய அந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாட்டர் சாம்பிளை எடுத்து நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம். அதில் வாட்டருடைய அந்த எடுத்த சாம்பிளுடைய pH மதிப்பு இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ தெரியுமா இருந்துச்சு? 8.4 8.6 இருந்துச்சு pH மதிப்பு. இது சராசரி பாதுகாப்பு தன்மையை விட அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் அஜய்குமார் சங்கர் தெரிவிச்சிருக்காரு. ஸ்பீடாக சொல்லிடுறேன் அவர் சொன்னதை. அஜய்குமார் சங்கர் சயின்டிஸ்ட்டு, அப்துல் கலாம் அவர்களுடைய ஃப்ரெண்டு, பத்மஸ்ரீ அவார்டு வாங்கினவர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, மற்ற நதி மாதிரி கிடையாது கங்கை நதி. கங்கை நதியில் 1100 வகையான இயற்கை வைரஸ் இருக்குது. 37 டிகிரி செல்சியஸ்லையும் இந்த வைரஸ்கள் அழிகிறது கிடையாது. அந்த கங்கை நதியில் குளிக்கும்போது வரக்கூடிய அந்த அசுத்தத்தினால வரக்கூடிய அந்த பாக்டீரியாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாக்டீரியாஸை இந்த வைரஸ்கள் தாக்கி அழிச்சிருது. அதனால எவ்வளோ கோடி பேர் வேணாலும் குளிக்கலாம், தன்னைத்தானே சுத்திகரிக்கக்கூடிய அந்த பவர் கங்கை நதிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வின் மூலம் நிரூபித்ததாக அஜய்குமார் சங்கர் தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ அவருடைய இந்த கருத்து சமூக வலைதளத்தில் பேசுபொருளாக மாறி இருக்கு. அடுத்து சசி தரூர் என்ன சொன்னார்? மோடியுடைய அமெரிக்க பயணத்தை பாராட்டினாரா? உடனே ஒட்டுமொத்த காங்கிரஸும் கதற ஆரம்பிச்சிட்டாங்க. காங்கிரஸ் திமுகலாம் எப்படி மோடியுடைய வெளிநாட்டு பயணத்தை நாங்கள் குறை சொல்லிக்கிருக்கோம், காங்கிரஸில் இருக்கக்கூடிய மூத்த தலைவரான சசி தரூர் எப்படி பாராட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபேட் வந்துச்சு. எல்லா நேரமும் காங்கிரஸ் கட்சிக்காரனா என்னால் பேச முடியாது. ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா நான் பாராட்ட தான் செய்வேன், அதுதான் என்னுடைய கேரக்டர் அப்படின்னு சசி தரூர் விளக்கம் கொடுத்தாரு. உடனே காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா சசி தரூரை ஓரம் கட்டுற மாதிரி தெரிஞ்சிச்சு, புறக்கணிக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. உடனே சசி தரூர் என்ன தெரியுமா சொன்னார்? கட்சிக்கு நான் தேவை அப்படின்னா என்னை பயன்படுத்திக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கட்சிக்கு தேவையில்லை அப்படின்னா, காங்கிரஸ் கட்சிக்கு தேவையில்லை அப்படின்னா எனக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு அதிரடியாக அறிவித்தார் சசி தரூர். அப்போ பாஜகவில் சேர போறாரோ அப்படிங்கிற சில கேள்விகள் முன்வைக்கப்படுது. இந்த சூழலில் சசி தரூர் பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி தின வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? இன்னைக்கு தான் நட்சத்திரப்படி எனக்கு பிறந்த நாள், மகா சிவராத்திரி அன்னைக்கு தான் நான் பிறந்தேன், அதனால தான் எனக்கு சசி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க. சிவபெருமானுடைய நெத்தியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை குறிக்கிறது தான் சசி அப்படின்னு சொல்லுவாங்களாம். சசி அப்படின்னு எனக்கு பேர் வச்சதுக்கு காரணமே நான் மகா சிவராத்திரியில் பிறந்ததுனால தான். இன்னைக்கு நட்சத்திரப்படி என்னுடைய பிறந்த நாள். இந்த மகா சிவராத்திரி எனக்கு எப்போதுமே ரொம்ப ஸ்பெஷல் டே, எனக்கும் என்னுடைய ஃபேமிலிக்கும் அப்படின்னு சசி தரூர் தெரிவிச்சிருக்காரு. ஆர்எஸ் பாரதியுடைய மகன் மீது உடனே ஆக்ஷன் எடுங்க. இவர் தமிழக பாஜக மாநில தலைவரை சாக்கடைன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் திரிவேணி சங்கம நீரையும் சாக்கடைன்னு சொல்லியிருக்காரு. 140 பேர் மீது வழக்கு பதிவு ஆல்ரெடி செஞ்சிருக்கீங்க. யாரெல்லாம் இந்த புனித நீரை இழிவாக பேசினாங்களோ, கும்பமேளாவை அவதூறாக பேசினாங்களோ, சமூக வலைதளத்தில் பதிவிட்டாங்களோ, அவங்க 140 பேர் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்கீங்க. இவர் மேலே ஆக்ஷன் எடுங்க. இவர் அண்ணாமலை
அந்த புனித நீரில் நீராடும் போது சாக்கடையில் சங்கமித்தது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. இவர் மேலே ஆக்ஷன் எடுத்து பிடிச்சி உள்ள தூக்கி போடுங்க அப்படின்னு பாஜகவினர் கருத்து தெரிவிக்க பேசுபொருளாக மாறி இருக்கு. ஸோ இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக அஜய்குமார் சங்கர் அப்படிங்கிற சயின்டிஸ்ட்டு கங்கை நதி குறித்து அவர் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காருல்ல, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.